நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 929 வீடியோ. இன்றைக்கி ஒரு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி பரத்னு ஒரு பையனும் அவருடைய ஃப்ரெண்டு திருக்குமரன் சொல்லிட்டு ஒரு அண்ணா நகரில் இந்த லாயர் அவர் 2 பேரும் பார்க்க வந்திருந்தா. இந்த பரத்ன்ற சைதாப்பேட்டில் இருக்கா, செக்ரட்டரியேட் ஒர்க் பண்ணுற பையன். சைதாப்பேட் பாவம், இங்கே சைதாப்பேட்டை போனோம். அவன் எவ்வளோ மூட்டையாக அந்த அரளிப்பூகள் 2-3 பேக்கு ப்ளஸ் மரு, தபனம், தாமரை, சம்பங்கி இதெல்லாம் இவ்வளோ கொண்டுட்டான். இங்கே நவராத்திரியில் பூ யூஸ் பண்ணுங்க மாமா, நிறையா ஒரு 4-5 நாளைக்கு இருக்கட்டும் அந்த பூ அப்படின்னு சொல்லி ரூம் முழுக்க பூஜா கிரகம் முழுக்க பூவாக தான் இருந்தது. எனக்கு புஷ்பங்கள் ரொம்ப பிடிக்கும். புஷ்பங்கள் இல்லாமல் எனக்கு பூஜை பண்ண தெரியாது. நிறையா 2 கையில் அள்ளி பொட்டஞ்சுங்க. புஷ்ப குவியலில் தான் அம்பாள் இருக்கணும். அந்த என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். வாசகர்கள்லாம் என்னுடைய சிஷ்யர்கள்லாம் புரிஞ்சுக்கணும். புஷ்பங்களை அந்த அளவுக்கு நம்ம நிறையா யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கஷ்ட நிவர்த்தி ஆகிடும் சொல்ல சாஸ்திரங்கள். தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, அது பூஜாபதிகள்னு சொல்கிறதுனா எவ்வளோக்கு எவ்வளோ புஷ்பங்களை தெய்வம் மேலே, எஸ்பெஷலி நவராத்திரி புண்ணிய காலத்தில் இந்த தேவதா மேலே புஷ்பா அர்ச்சனை பண்ணுற கூட இல்லை. நீங்கள் ஓம் சக்தின்னு சொல்லிட்டு போட்டால் கூட சரி. அதில் அகமகிழ்ந்த பேர் அம்பாள். அதை ஃப்ராக்ரண்ட் ஃப்ளவர் ஆக்கணும். இந்த மட்டியாக இருக்கக்கூடாது, அழகாக இருக்கிற மாதிரி இந்த ஃபாரின் ஃப்ளவர்ஸ் மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த திருப்பதியில் அலங்காரம்லாம் பண்ணுற சிலது நிறைய என்னென்னவோ கலராக வச்சுட்டேன். தட் இஸ் நாட் ஒர்த்து. அதாவது அதே மாதிரி புஷ்பத்தை பிச்சு போடவே கூடாது. அந்த மாதிரி பிச்சு போடுறதா ரோஜா புஷ்பத்தை போடலான் இருக்கு. இதழ் தானே உதிர்ந்துடும். தாமரை இதழ் இது 2 தான் அளவோடு. சாமந்தி பூவில் அது ஐயப்ப பூஜைக்கு பண்ணுறா சொல்லி பிச்சு போடுறா. மகாபாவம் சொல்லிருக்கு. அதில் போடவே கூடாது. அது மாதிரிலாம் முழு சாமந்தியாக சாத்தணும். இல்லைன்னா மாலை சரமாக தொடுக்கணும். புஷ்பத்தை போடும்போது தானாகவே உதிரக்கூடிய புஷ்பங்கள் தாமரைகள் ரோஜாவும் மட்டும்தான். அது மட்டும்தான் இதழ்களாக போடலாம் சாஸ்திரம் சொல்கிறது. அதை நினைவில் கொள்ளுங்க தயவுசெய்து. புஷ்பம் இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா வந்துருங்க. அக்ஷதையை போட்டு பண்ணுங்க, குங்குமார்ச்சனை பண்ணுங்க. குங்குமார்ச்சனை நிறையா பண்ண பசும்பால் நைவேத்தியம் பண்ணணும். ஏன்னா அது உஷ்ணமாயிடும். அந்த தேவதையோ யந்திரமோ ஹீட் ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இது குங்குமார்ச்சனை பண்ணால் நிறைய பால் நைவேத்தியம் பண்ணணும். பாலை நல்லா காய்ச்சி அது ஏலக்காய், குங்குமப்பூ இதெல்லாம் போட்டு அதை வச்சு நைவேத்தியம் பண்ணால் அம்பாளுக்கு பிரீத்தியை சொல்லிருக்கு. அம்பாளுக்கு பிரீத்தியான சமாச்சாரத்தை ஏன்னு தவிர அவளுக்கு பிடிக்காத சமாச்சாரத்தை பண்ணி பாவத்தை சம்பாதிச்சக்கூடாது. நம்ம இதை சொல்லணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். 1. 2வதாக இன்றைக்கி பேசக்கூடிய சப்ஜெக்டு என்னுடைய பிரதான தேவதை லலிதா பரமேஸ்வரி ராஜராஜேஸ்வரி சொல்லக்கூடிய அந்த தேவதை வலக்காலத்தை போட்டு கொண்டிருப்போம். ஒரு தேவதை வலக்காலத்தை போட்டு இடது காலம் படிச்சிருந்தா அது லலிதேகி சொல்லியிருக்கு. அதே இடக்காலத்தை போட்டு வலக்காலம் படிச்சிருப்போம் இருந்தால் அது ராஜராஜேஸ்வரி என்று சொல்லியிருக்கு. தேவதை இது 2த்துக்கு வித்தியாசம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். ராஜராஜேஸ்வரி ரைப் அண்ட் ஃபார்ம். அவள் சக்தி பிரதானம். அது அந்த மாதிரி இருக்கு நான் சொல்லியிருக்கு. இப்போ எங்கள் காலத்தில் இன்னைக்கு பாபுன்ற என்னோடய சிஷ்ய பையன் அவன் தான் இந்த 90 எல்லாத்துக்கு கட்டினான். இன்றைக்கி நேற்று கட்டலை, இன்றைக்கி தான் கட்டினான். பாருங்கள், எங்கள் ஹாலில் அந்த சுவாமியினுடைய கிட்டத்தட்ட 27 அடி நீளம் ஹால் இது. ஸோ இந்த இது போட்டாலும் திருப்தி ஆகும் எனக்கு நவராத்திரி பூஜைக்கு முன்னாடி. இது பூஜா மண்டபம். இந்த 2 பானுமத்தின்னு என்னுடைய சிஷ்ய பொண்ணு அவள் பண்ணி கொடுத்தாத பம்மலில் இருக்கா. அப்போ இங்கே வீடு கட்டி கிழப்பேசம் ஆகிடுத்து. அவளால் செய்யப்பட்ட இந்த தொம்பை இது இன்னொரு தோற்றம். அந்த பூஜா கிரகத்தினுடைய இன்னொரு தோற்றம். இப்போ என்னுடைய பிரதான தேவதை அவளை பற்றி தான் பேச போகிறேன் நினைக்கிறான். இவதான் ராஜராஜேஸ்வரி என்ற என்னுடைய லலிதா மகா திரிபு சுந்தரி என்ற ராஜராஜேஸ்வரி. இந்த ஃபோட்டோ எடுத்து 25 வருஷத்துக்கு மேலே எடுத்து
இப்போ இருக்கிற அதே மந்தகாசத்தில் இந்த 30 தேவதைகள் இருக்கா. யார்? ஒரு சைடு லக்ஷ்மி, ஒரு சைடு சரஸ்வதி, நடுவில் ராஜராஜேஸ்வரி இருக்கா. மஞ்சள் கலரில் இருக்கா இல்லையா, அது கீழே அன்னபூர்ணேஸ்வரி. இது 300 வருஷம். அது இதனுடைய ஏஜ். சுசீலான்ற ஐயங்கார் பண்ணின கொடுத்துட்டு போயிட்டா அமெரிக்கா போகும்போது. அதை கோல்டு ப்ளே பண்ணி வச்சுருக்கேன். இந்த அம்பாவை பற்றியான பேச பரப்பேன் நான். அதாவது இந்த எப்படின்னா, அப்போ தான் 1992 வருஷம் அப்போ தான் வந்து இந்த தேவதா என்னை வந்து சேர்ந்தார். நவராத்திரி புண்ணிய காலத்தில் நவராத்திரி நடக்கும்போதே வந்துட்டு அந்த விக்கிரகம். அப்போ வந்து அதில் நிறைய டிஃபெக்டெல்லாம் இருந்தது. அப்புறம் என்னுடைய நண்பர் சொன்னார், அது முழுக்காக பழனியில் பண்ணேன்னார். ஆனால் கடைசியில் பார்த்தா அது வந்து பூம்புகாரெலாம் வாங்கியிருக்கார். அம்மா சொல்கிறா அது வச்சுக்காத டிஃபெக்டிவ் பீஸாக இருக்குன்னு சொல்லி நான் பூம்புகார் ஷோரூமில் போய் ராத்திரி 8:30 மணி ஜவஹர்லால் முழுக்க தண்ணியாக இருக்குது, மழை தண்ணி, முட்டிக்கால் வரைக்கும் தண்ணி எங்கே பார்த்தாலும். அதுலேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சின்னு போய் நான் உள்ளே நுழைஞ்சு அபவுட் டு க்ளோஸ். அடுத்த நாள் விஜயதசமி. சரி, நான் வந்து வெளியூரில் வந்திருக்கேன்னு சொல்லி பேர் பில்லெல்லாம் இல்லை சார்னு. அப்போ அந்த மாதிரி விக்கிரகம் இங்கே பாருங்கன்னார். எங்கேயுமே இல்லை, 1000 விக்கிரகம் இருக்குது, ஒன்று கூட இந்த மாதிரி இல்லை. அப்போது ஒரு பெண்மணி மாடியில் இறங்கி வந்தால், இந்த மாதிரி நம்மகிட்ட வாங்கிதான் ஆமான்ட்டாவோ. இந்த மாதிரி வேறு விக்கிரகம்னா மாடியில் இதில் இருக்குது, ஸ்டோர் ரூமில் ஒன்று இருக்குது, சம்படி ரிசர்வ்டுனா அட்வான்ஸ் பே பண்ணாலும் கேட்டால் இல்லைன்னா அது கொண்டு வாங்கன்னா அப்படியே அந்த டெபெக்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்த விக்கிரகம் அது. அடுத்த நாள் காலத்தால் முதல்ல நான் வந்து விரத பூஜா கல்பத்திலேருந்து எடுத்து அந்த பிராண பிரதிஷ்டா மந்திரத்தை படித்து உள்ள மந்தகாசு உள்ள வைக்கிறேன். ஒரு ரே என்டர் ஆச்சு அந்த விக்கிரகத்தில். இது அதை குறித்து ரமணி குருஜி வந்து 1992 என் மனைவி தனியாக போய் பார்த்துருக்கா வர. அப்போ சொல்கிறார், உங்கள் வந்து அம்பாள் வந்து சாஸ்வதமாக வந்து உட்காந்துட்டா. அதே வார்த்தையை இது வந்து 1992 நடந்தது. 2001 இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே இது ஜவஹர்லால் ஷிப் பண்ணி கிட்டத்தட்ட 10 வருஷ காலம் ஓடிடுது. அப்போ சந்திரசேகர குருஜின்னு சொல்லிட்டு சோழிங்கநல்லூரில் இருந்தார், பிரத்யங்கரா பீடத்தில். அவர் தான் வித்யாபுத்திரன் என்னை கூப்பிட்டார். அது வந்து ஒரு கையெழுத்து பிரதி புக்கு, கிரந்த புக்கத்தில் அது என்னோடய பேர் இருந்தது. உங்கள் அம்மா பேர் சரஸ்வதி தானே கேட்டார். ஷீ இஸ் நோ மோர்னு சொன்னார். எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான். காத்தாலே உனக்காக வெயிட் பண்ணுறேன், பிகு பண்ணுறேன் நீ அப்படின்னார். உன்னை பற்றி போட்டிருக்கடா, நீ பேர் வித்யாபுத்திரன் உனக்கு பேர் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அம்பாள் எப்படி, அம்பாளோட திருவிளையாடல் எப்படிலாம் இருக்குது. விட்டக்கொடை தொட்டக்கரையாடல் போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியத்தினால நமக்கு இந்த ஜென்மத்தில் இதெல்லாம் கிடைக்கிறது. இதில் கருவப்படவோ உண்மையே கிடையாது. ஒவ்வொன்றும் வந்து அவளுடைய அருளாசியினால் நடக்கிறது சொல்லி அம்பாள் வந்த உடனே லலிதாசாரம் மரப்படம் ஆகிடுது. அது ஐ டென்ட் மேக் எனி ஸ்ட்ரெயின் ஆர் சில பேர் 25-30 வருஷம் புக்கை படிக்கிறா தப்பா. ஆனால் எனக்கு வந்து மனப்பாடம் ஆகி வசதி பாக்தேவர்கள் மூலமாக அம்பாளே சொல்லிட்டேன் எனக்கு, யூ ஆர் த பர்சன் டு கரெக்ட் இட் அப்படின்னு சொல்லி. நான் கூட அதுக்கு ஐ வாஸ் டர்னிங் எ டெஃப் இயர். ஆனால் திரும்ப சொல்லி என்ன கரெக்ட் பண்ண சொல்லி அதை நான் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ராஜமாமி புக்கு, இந்த லலிதா சஹஸ்ரநாம பாஷைய பெரிய புக்கு, அந்த காலத்து 800 ரூபா அது கிரேட்டரியில் வாங்கினது எனக்கு இல்லை, அசோசியேட் பண்ணிட்ட சில கொடுத்து வச்சா கிஃப்ட் காப்பியாக எனக்கு. சிம்சன் அமால்கமேஷன் புக் கீழே வந்தது. அவள் தான் பைன் பண்ண அந்த புக்கு அந்த காலத்தில். ஸோ எனக்கு ஒரு காப்பி காட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. அப்புறமா தனியாக ஒன்று வாங்கினேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அம்பாளுடைய லீலைகள் நாள் நடக்கிறது. அவள் இந்த ஊருக்கு வந்த உடனே தான் அவள் சொல்லி பின்னாடி இருக்கிற ராஜராஜேஸ்வரி கோவில் கட்டப்பட்டது. இது வந்து பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும். இதை ராம நடராஜ தீட்சிதர் 35 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார் எனக்கு, இதெல்லாம் நடக்க போகிறது பின்னாடி ஒரு லைஃப்லன்ட்டு. நான் நினச்சிப்பேன் இது எப்படி சொல்கிறா அவளான்னு. ஆனால் வந்து ஏதோ ஒரு அரிசக்தி அவள் மூலமாக சொல்ல வைக்கிறது நமக்கு. நீ இது மாதிரி கோவில் கட்டுவேன், யூ வில் பி கெட்டிங் ஸ்டேட் ஹானர்ஸ் ஆல்சோன்ற மாதிரி வந்தது. அதெல்லாம் வந்து வந்த படையில் இல்லை எனக்கு, அந்த அளவுக்கு அறியாது இருக்கான்னு தெரியாது நமக்கு. பட் அது ரிஷி வாக்கியத்தில் வந்தது. அதெல்லாம்
இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஊருக்கு வந்த புதுசில் மனசில் தோன்றி 2 வருஷ காலம் லலிதா பாராயணம் பண்ணோம். இங்கே அந்த கோவிலில் திருமால் முருகன் ஆலயத்தில் எங்கே கோவில் வருதோ அதை பார்த்து பண்ணோம். முள்ளுக்காடு தான் இருந்தாங்க. அப்போ இந்த ஊருக்காரெல்லாம் சில பேர் சேலஞ்ச் பண்ணான், உங்களால் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு. அப்போ நினச்சேன் நான், லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு லைன் வரும். அது என்ன சொல்கிறது? உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளிகி. உன்மேஷ நிமிஷோத்பன்னு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த அந்த நொடி க்ஷணத்தில் பல பிரம்மாண்டங்களை படைக்கிற அம்பாள். ஸோ அவள் நினச்சா நடக்காதல்ல. ஸோ அதனால தான் அழகாக நடந்தது எல்லாமே. அம்பாளுடைய ஆக்னியை மீறி நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி பண்ணி அந்த கோவிலோட வாசப்படி, தெற்கு வாசப்படி ஓரமாக சின்ன திட்டி வாசலாக இருந்தது. அதை எடுத்து இந்த பக்கம் 4 தூண், இந்த பக்கம் 4 தூண், 8 தூண். அதுக்கு நடுவில் சபா மண்டபம் மாட்டோம். அம்பாளுக்கு உட்காந்துட்டேன். ரோட்லேயும் பார்த்தா அம்பாள் சன்னதி மட்டும் தான் தெரியும் கோவிலில். மிச்சம் எல்லாம் கிழக்கு பார்த்த சன்னதி. ஸோ யூ கேன் அன்லஸ் அதர்வைஸ் யூ என்டர் தி டெம்பிள் யூ கேனாட் சி. பட் ராஜராஜேஸ்வரி மட்டும் ரோட்லேருந்தே பார்த்தாலும் தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து உட்காந்து இது என்னுடைய சபா மண்டபன்ற அம்பாள். மிச்சம் எல்லாமே சபரிவார பரிவாரதா தேவதா சகித அம்பாள் உட்காந்து கான் வருது. இதெல்லாம் ஓலைச்சுவடியிலே இருந்தது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜனங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. இது மாமா பாடி சொல்கிறாளுன்ற சில பேர் நம்புகிறா, சில பேர் நம்பாமல் நிறுத்துறா. அதில் என்ன சொல்கிறா, யார் யாருக்கு என்னென்னலாம் வேணுமோ என்னை வந்து கேளுங்கோ, என் எய்த்தா மாதிரி வந்து நில்லுன்றாரு. அபிஷேகம் கேளு, ஆராதனைக்கு எதுவுமே கேட்கலாம். உனக்கு வேணும்னா என்கிட்ட வந்து நில்லுன்ற. அந்த மாதிரி நிறைய பேர் நின்னவாளுக்கு வேலை கிடைச்சிருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, கல்யாணம் ஆகிருக்கு, நிறைய பேர் நடந்திருக்கு. ஆயிரக்கணக்கான பேர்கள் வெளியூர்லேருந்தெல்லாம் வந்திருக்கா அந்த அம்பாளை பார்க்குறதுக்கு. அப்பேற்பட்ட என்ன சொல்கிறது, ஒரு பெரிய தேவ ரகசியத்தை உள்ளடக்கிய கோவில் அது. அம்பாளும் அந்த மாதிரி எப்போ வெரி பவர்ஃபுல் அம்பாள். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மூல காரணம் என்னதுன்னா இவ தான் என்னுடைய பிரதானேஸ்வரி, என்னுடைய தேவதா சக்தி. இந்த லலிதா பரமேஸ்வரி என்ற, லலிதா மகா திருப்பதி சுந்தரி என்ற ராஜராஜேஸ்வரி, இவ தான் என்னுடைய மூல பிரகிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. இவ தான் என்னுடைய புத்தியில் உறைஞ்சு எனக்கு இதெல்லாம் நடத்தி தந்தா. எங்கள் அத்தி பேரோட சொல்லுவார், பெரிய பேர் கிருஷ்ணமூர்த்திங்கிற பேர். இப்போ இல்லை, இஸ் நோ மோர். பெரிய அக்கா பேர் கோகிலான்னு பேர். அம்பத்தூரில் ரொம்ப ஃபேமஸ் அவள். 50 வருஷம் காலத்துக்கு மேலே இருந்தா. ஸோ அவர் சொல்லுவார், உனக்கு ஏதோ ஒரு தேவதை உனக்கு பயப்பட்டிருக்காடா, அவள் நீ சொன்னதெல்லாம் கேட்குறா அப்படின்னு. எனக்கு நான் ஒன்றும் பண்ணலம்மா அத்தி பேர் அப்படின்வேன். இல்லை இல்லை, உங்கள் காலத்தில் ஒரு தேவதை இருக்குதுன்னு சொல்லுவார் எங்கள் அத்தி பேர். அதெல்லாம் வந்து இப்போ தான் தெரிகிறது எனக்கு. ஏன்னா வந்து ஒவ்வொரு தடவையும் எனக்கு பைபாஸ் நடக்கும்போது சரி, பேஸ் மேக்கர் வைக்கும்போது சரி, திரும்பி ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டலில் 2 நாள் தான் உனக்கு காலம்னு சொல்லி எனக்கு அமிச்சிச்சா இந்த சுவாதின்ற டாக்டரும் இன்னொரு டாக்டரும். அதெல்லாம் இட் இஸ் பீன் மேட் அஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். ஷி ப்ரூவ்ட் இட். அதெல்லாம் நடந்து 3-4 வருஷம் ஆகிடுது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அம்பாள் நினச்சா அப்படியே தலைகீழாக மாறிடும். இந்த நவராத்திரி பண்டிகை காலத்தில் என்ன பண்ணால், தேவி மகாத்மியம் படிக்க பாராயணம், சாரதா நகரத்தில் அது பண்ணணும்னு இருக்கு. இல்லை அதுக்கு பண்ண முடியல, லலிதா சஹஸ்ரநாமம் படிங்க. சிந்தூராரண விக்கிரகம் ஒரு தியான ஸ்லோகம் தான் மூலத்தில் இருக்குது. பிரம்மாண்ட புராணத்தில், மூல புராணத்தில் ஒன்று தான் சொல்லியிருக்கு. சிந்தூராரண விக்கிரகம் திரிநயனாம் மாணிக்க மௌலிஸ்பரது தாராநாக சேகராம் ஸ்மத்துமுகீம் ஆப்பியன பக்ஷோருகாம் பாணிப்பியாம் அழிபூர்ண ரத்ன சஷகம் ரத்தோத்பலிம்ப பிரதியும் சௌமியாம் ரத்ன படஸ்த சொல்லுவாங்க. ரத்ன படஸ்த ரத்த சரணாம் தாயேத் பராமந்திகாம். அம்பாள் கொடுத்து மேலே காலை வச்சுக்கல, இதில் தான் காலை வச்சுருக்கா, இதில் திண்டில் காலை வச்சுருக்கா. இன்னைக்கு காலையில் கூட ஆனந்த ஹரியன் நம்முடைய சிஷ்ய பையன் ஜார்ஜியாவில் இருக்கான். அவன் ஒரு இது அமிச்சான் ஃபோட்டோவை. அந்த ஃபோட்டோவில் காமிக்கிற பாருங்க, ஆச்சரியமாக இருந்தது. நான் கேட்கவே இல்லை, அவனே போட்டு அனுப்பிச்சிட்டு, ஆமாம் இது பாருங்க, நான் வந்து தியான ஸ்லோகத்தையும் கீழே போட்டிருக்கேன். நான் இப்போ சில பேர் தமிழ்லேயும் போடுங்க, இங்கிலீஷில் போடுங்க,
எங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாதுன்ற சமஸ்கிருதம் தெரியாத நினச்ச முடியும் நம்ம. இதுதான் ஒரு கையில் தாமரைப்பூ, ஒரு கையில் தேன் நிரம்பிய பாத்திரம், தன்னுடைய இடது காலை கீழே அந்த சிகப்பு கலர் திட்டில் வச்சுட்டுருக்கா. இது ஏஐ டெக்னிக்கில் போட்டது. இதெல்லாம் இதுக்கு உழவு சொல்கிறேன்னா, இதுதான் வழக்கு கடையில் நான் கொடுத்துருக்கேன் அந்த அம்மாவுக்கு, திருமதி ராஜலட்சுமி சிவசங்கருக்கு சொல்லி, இந்த மாதிரி விக்கிரகங்கள் பண்ணு, ஏற்பாடு பண்ணுமா, பீப்பிள் வில் பி, உலகம் முழுக்க காத்துட்டுருக்கா அந்த விக்கிரகத்துக்கு. அப்போ லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய கரெக்ட் ரெசிடேஷன் எதில் இருக்குது அப்படின்னா, நானே போன வாரம் ஒரு அட் ஸ்ட்ரெக்சர் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே போகிறது அந்த வீடியோ, அதில் நான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது www.vidyaputran VADHOEA divinechannel.com. அதில் ஹோம் பேஜிலேயே இந்த கரெக்டட் வெர்ஷன் ஆஃப் லலிதா சஹஸ்ரநாமம் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து, கலர் பிரிண்ட் அவுட் எடுத்தால் இந்த சிகப்பு கலரில் இருக்கிறதெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ அதை வச்சு நீங்கள் எல்லோரும் வந்து கரெக்டாக சொல்லி அதன் மூலம் பரிபூர்ண பலனை அனுபவிக்கணும்னு சொல்லி நான் அந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இன்றைக்கி பேசியிருந்தே வந்து நான் இதெல்லாம் வந்து அனுபவித்தேன் வாழ்க்கையில். இதனால் லலிதா சஹஸ்ரநாமத்தை கரெக்டாக சொன்னதுனால பல காரியங்கள் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம நினச்சின்னு உட்காந்தா போதும், வித்தவுட் ஈவன் மேக்கிங் எனி ட்ரையல், அது பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதுக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஜனங்க இவ்வளோ கஷ்டப்படுறா ஜனங்க. ஸோ இந்த கஷ்டத்துலேயும் மீளணுன்னா சரியாக வாக்பாதி நீங்கள் சொன்னதை கரெக்டாக சொல்லுங்க. சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.